எழுச்சி போல் புரட்சி செய், திருச்சி நோக்கி புறப்படு. காலம் மாறுது, காற்று மாறுது, காலம் மாறுது தமிழா. வெறுமோட்டு போட நீ ஆள் இல்லை, உன் நாட்டை ஆள தமிழா. பிப்ரவரி 21 நம் பெருமை பேசும் ஒரு நன்று. திருச்சி மண்ணில் சங்கமிப்போம், இனி திரும்பி பார்க்க செய்திடுவோம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, இது மண்ணை மீட்கும் ஒரு போர்க்காடு. மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, நம் மானம் காக்கும் ஒரு மகாநாடு. திருச்சிக்கு வா, மாற்றத்தை தா. ஊழல் அரக்கனை ஒழிக்கணும், நம் உரிமை நீளத்தை மீட்கணும். விவசாயியின் கண்ணீர் துடைக்கணும், நம் வீட்டு பிள்ளைகள் ஆளணும். சீமன் காட்டும் நேர்வழி, அது சிங்கத் தமிழன் வீரவழி. அஞ்சா நெஞ்சம் கொண்டு வா, அந்த அதிகார பீடம் வென்று வா. திருச்சிக்கு வா, மாற்றத்தை தா. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். தமிழினத்தீரே, திருச்சிக்கு வாருங்கள். சீமான் அழைக்கின்றார், திரளாய் வாருங்கள். மாநாடு இது மாநாடு, மக்களின் மாநாடு. மாற்றங்களை விரும்புகிற தமிழ் மக்களின் மாநாடு. குடும்பத்தோடு வந்து கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். தமிழினத்தீரே, திருச்சிக்கு வாருங்கள். சீமான் அழைக்கின்றார், திரளாய் வாருங்கள். புள்ளி வச்சு 15 பேர் கோயிலா 20 25 பேர் போட்டாதான் தெரியும் படமா. அங்க இருந்து ஃபீல் பண்றாங்க. நம்ம ஃப்ளைட் வந்து பாப்போம்ல, அது மாதிரி இருக்கும் மேடை. அடிச்சுட்டு இருக்காங்க. சுரேஷனே, இல்ல வைக்கிறது இல்ல. 200 அடி அது எதுக்கு? என்ன 200 அடி போட்டாலும் LED சும்மா இருக்கலாம். நம்ம படம் போடுறது பாட்டு போடுறது தெரியாது. கும்மி அடிச்சாலும் கூட என்ன ஒரு ஓரத்துல ஏதோ நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க மாதிரி. ரொம்ப லாங் 200 feet. இல்லைங்க, நம்ம 234 பேர் இருக்கணும். அதுக்கு நீங்க அப்படி ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு முழுத்து என்ன அந்த திரை இருக்கட்டும். கொஞ்சம் இது பண்ணிட்டு பாடல் போடும்போதெல்லாம் பாதை அப்படி இப்படி வந்துட்டா கூட போதுங்களா? அது இருக்கட்டும். இந்த ஓரத்தில் கூடி இந்த பக்கத்தில் வச்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அதுக்காக பின்னிச்சு. நான் என்ன சொல்றது, 200 அடி மேல 6 பேர் நின்று ஆடுனாங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல நின்று பாருங்க. உட்காந்துக்கிறாங்களா? ஒரு ஆள் நீங்க நின்றுங்கன்னா சென்டர் பாயிண்ட் எது? எதுக்கு இது வரைக்கும் வந்துருவாங்க.
இது வந்து சேர் போட கீழே விடுற ஒரு ரோடு இருக்குங்களா இது மட்டும் சீட்டு போட்டு கிடைக்குதா பூமி என்ன பாட்டில் இருக்குப்பா ஏன்பா நிக்கிறேன்னு வச்சுக்க இது எத்தனை அடி இது 8 அடி இது 16 அடி அதுல இருந்து இது வரை 16 மேல ஒரு சேர் எல்இடி எல்இடிக்கு வந்து 4 அடி கேட்டாங்க 8 அடி போட்டுருக்கேன் ஒரு ரோ மட்டும் கீழே வரும் அப்போ எல்இடி வந்து கல்ல ஹைட் இருக்கு எல்இடி இப்படி உட்கார வேற சேர் எடுத்துட்டு இங்க வரணும் சேர் இந்த அண்ணா இங்க கேளுங்க அண்ணா அண்ணா ஆமா ஆமா இங்க இதுக்கு மேல தானே எல்இடி என்ன அவரு சேர் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் ஒரு சேர் எடுத்துறாப்பா வாழங்க இங்க ஒருத்தர் உட்கார வேண்டாம் தலைக்கு கீழே 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 உட்காரு என்ன மேல மேல காலியா தரணும் தலைக்கு மேல கிடையாது ஏன்னா இது மறையாம மேல சப்ஜெக்ட் போட்டுக்கிறங்க இல்ல போட்டு அதுக்கு மேல வைங்க ஏன்னா இங்க இருக்கிறவர் வந்து இங்க இருக்கிறாரு தொடங்கி இப்படி மேல போனாலும் அவன் பாக்குறவனுக்கு அது தேவையில்லை இருந்தாலும் அந்த எல்இடிங்கிறது கீழே வந்து ஒரு பச்சையா நாங்க என்ன கொடுக்குறோமோ துணி அதே மாதிரி பச்சையா இங்க ஒன்று அடிக்க வேண்டியது அதுக்கு மேல எல்இடி ஒரு 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 இது ஒரு இது ஒரு 2 அடிக்கு 3 அடிக்கு ஒரு எல்இடி போட்டுறாங்க என்ன போடுறீங்க என்ன போடலாம் இந்த இடத்துல ஒரு பச்சையா நாங்க கொடுக்குறோம் கீழே எல்லாம் பச்சை தான் இதே மாதிரி பச்சையா இதுக்கு மேல அதுல 2 அடி 3 அடி தானே வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க 2 அடி போட்டுடலாம் 2 அடி ஒரு ஸ்டேஜ் மட்டும் போடலாம் நாளுக்கு இதுக்கு மேல ஒரு 4 அடி அது மேல இந்த திரை வந்துடும் ஆமா அது தெரியும் இங்க 4 அடி வரணும் 4 அடியில 2 அடி 8 அடி போட்டுருக்காருங்க 4 அடி எடுத்துக்கிறோம் 4 அடி தான் கேட்டோம் எப்படி சேஃப்டிக்கு இருக்குன்னு போட்டாச்சு நம்ம வேணாலும் ஒரு உள்ள தண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு மேலே சப்போர்ட் 20 அடிக்கு எடுத்து உறுதியா பண்ணுங்க 4 அடி எடுத்துக்கிட்டு மேல பின்புலம் 4 அடி நமக்கு போதும் இல்ல எல்இடி எவ்வளவு வரும் 4 அடி தான் அது சப்போர்ட் வருது இல்ல அதுதான் வலுவா இருக்கும் ஆமா பின்னாடி நிறுத்துறீங்க ஆமா ஆமா அது வலுவா சப்போர்ட் தான் போடும் அவ்வளவு கொடுக்கும் சரிதான் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க இல்ல அது பண்ணிருக்கேன் இந்த இடம் காலியா வருது அழகா ஒரு துணிட்டு அழகா கீழே பார்டர் அப்படியே பிடிச்சிருவோம் மேட் பிரிண்ட் போட்ட வேண்டியது பிரிண்ட் போட்டு அப்படியே வச்சிருக்கேன் பச்சை பிரிண்ட் பிக்சல் அப்படிதான் பிரிண்ட் போட்டு 200 அடிக்கு வச்சிருக்கேன்
கீழே கொடுத்து கிரீன் மேட் வந்துருக்குண்ணே. கிரீன் மேட் அப்படியே கீழே. அவ்வளோதான். அப்படியே மடிச்சு கார்பெட் இறக்கிறீங்களா? கார்பெட் கார்பெட் இறக்கிறீங்க. அப்படியே இறக்கி கீழே அப்படியே யூனிஃபார்மா இருக்கும் ஒரே கிரீன். அதான் சரி. இங்கே உட்காரு. கைப்பிடினா இருக்கு. வேற தாய் அது 230 தள்ளி சரி, வெள்ளை துணி வச்சுக்கோண்ணே. கைப்பிடி துணி துணி போட்டு இந்த பிளாஸ்டிக் தெரியாம துணியை போட்டு துணி போட்டு பிக்சர் மாதிரி பிக்சர் கொடியில இறங்கினதெல்லாம் சரி பண்ணி சரிப்பா. இறங்க விடாது, எல்லாம் தூக்கி தூக்கி மேலே இருந்து கட்டி விட்டுருக்காங்க. காற்று ஏன்னா திறந்த வழியா இருக்கனால காற்று தம்பி திறந்த வழியா இருக்கனால காற்று வீசிட்டே இருக்கனால இது வரனால எல்லாம் சரி பண்ணி இரவு கூட சரி பண்ணிட்டு இங்கே இறங்கிட்டு சரியா இதெல்லாம் எனக்கு விளக்குங்க. பார்க்கும்போது முல்லை அது ஒரே அலைவரிசை. ஆமாம் இருக்கணும். அந்த 2 இடம் தான். சின்னதாக ஒரு மிஸ் ஆயிருக்கு. ஒன்று முன்னாடி வந்து பின்னாடி அது பண்ண சொல்லி சரி பண்ணு சொல்லி வேணால் எழுதி வச்சு இந்த ரோ வந்து கொஞ்சம் நகட்டு தம்பி தான் பிடிக்கும். தெளிவாக கேட்டுக்கிச்சு. இதெல்லாம் ஒரே அலைவரிசையாக இருக்கிறதுல இந்த இடத்துல ஒன்று முன்னாடி பின்னாடி அவனை கொஞ்சம் சரி பண்ணி கொடி அவுந்திருக்குது. ஒரே சுத்தினதெல்லாம் இது பண்ணிருக்கேன். ஒரே நேர் போட்டு அந்த கீழே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சொல்லிருக்கேன். இந்த பாருங்க சரி கொடி வந்து கீழே அவுந்துருக்கு. சரி இல்லாமல் முனியில் வந்து இறுக்கமாக பண்ணிட்டு இருக்கேன்னா சரிய மாட்டான். பார்த்துட்டு நல்லா பண்ணி கைப்பிடி கைப்பிடி சில்வரில் கைப்பிடியில் அதே சொல்லலை. என்ன ஒரு நேரத்தை கைப்பிடி சின்ன சின்ன தப்பு ஒரு 10 செம்ம வெறுமனையாக வைக்கிறேன். சைடு மாதிரி பேனர் மாதிரி உழவே இதில் சொல்லிங்களா சைடில் சொல்லுங்க அடைக்க வெறுமனை எதுக்கு போடுறாங்க? இந்த பக்கம் இதே மாதிரி இறங்குறது வச்சுட்டு சின்ன சின்னத்தை வச்சு விடு. விவசாயம் அப்படி சின்னத்தை வச்சாதான் நம்ம வெள்ளை சைடில் வச்சிடலாம். சரி வச்சிருவேன். இந்த அச்சியை கூட அடிச்சு விட்டலாம். அடிக்கிறதா அடிக்கிறாங்க. அவ்வளோதான். எல்லாம் நுழைவாயில் அந்த எக்ஸிட் பூராமே சின்னதாக போடுறது. 20 எக்ஸிட் புளியை விட இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அவன் இல்லைன்னா புளிக்கு எவன் புளிக்கே சொல்லிடு. அவன் எல்லாம் ஆடு மாடு போலாமே போனேன். மாநாட்டு ஒரு பெருமை தானடா உன் ஊர்ல மாநாடுங்க.
நல்லா பண்ணாதீங்க. தைரியமா இருக்கும். அதான் அம்மா கேட்டாங்களா செலவாகுமே அது வேற கட்சிக்கு சொன்னி அம்மாட்ட, அது வேற கட்சிக்குமா. செந்தில்கிட்ட உண்டியில் எந்த நம்பான்னு அவன் ஒரு சின்ன கூட்டம் தானே கொடுப்பான். திருவள்ளூர் 10,000 10 கோடிக்கு மேலே ஆயிடுச்சுலப்பா. என்ன பண்ணுப்பா, ஒரு வேளை சாப்பாடு இதுதான் ஓட்டு. இல்லை நல்லா பண்ண பார்த்து நீங்க கொஞ்சம் விளையுங்க தம்பி போலாம் போங்க, கீழே பார்த்து போங்க, போய் பார்த்து போலாம்.